புகழ்பெற்ற இயக்குனர் அவர். அவர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதா என்று பெரிய நடிகர்களே ஏங்கி கிடந்தனர். $100 கோடி செலவில் பிரம்மாண்டமான படம் எடுக்க முடிவு செய்தார் அவர். அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க திறமை வாய்ந்த நடிகன் தேவை என்று பத்திரிகைகளில் விளம்பரம் தந்தார். அதில் நடிப்பதற்காக ஏராளமான பேர் வந்திருந்தார்கள். தேர்வு குழுவினர் அவர்களுக்கு பல வகையான சோதனைகள் வைத்தனர். 10 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து இயக்குனரிடம் அனுப்பினார்கள். அந்த 10 பேரை தன்னுடன் அழைத்து கொண்டு விமான நிலையம் வந்தார் இயக்குனர். அங்கே அவர்களுக்காக ஒரு விமானம் காத்திருந்தது. எல்லோரும் அதில் ஏறி அமர்ந்தார்கள். விமானம் பறக்க தொடங்கியது. பல மணி நேரம் பறந்த அது ஒரு தீவில் இறங்கியது. பெரிய கார் ஒன்றில் நடிகர்களுடன் ஏறினார் இயக்குனர். இன்னொரு விமான நிலையத்தை அந்த கார் அடைந்தது. எல்லோரும் அதிலிருந்து இறங்கினார்கள். அங்கே ஒரே ஒரு விமானம் மட்டும் நின்று கொண்டிருந்தது. அதை சுற்றி நிறைய வீரர்கள் காவல் இருந்தனர். விமானத்துக்குள் நுழைய நிறைய பேர் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை வீரர்கள் விரட்டி கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை நடிகர்கள் அனைவரும் பார்த்தார்கள். எதற்காக இயக்குனர் தங்களை இங்கே அழைத்து வந்தார் என்பது புரியாமல் குழம்பினார்கள். அவர்களை பார்த்து இயக்குனர், நாம் இப்பொழுது பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ளோம். இங்கே எப்பொழுது வேண்டுமானாலும் போர் மூழலாம் என்ற அபாயம் உள்ளது. அதனால் இங்கிருந்து விமானத்தில் தப்பி செல்ல பலர் துடிக்கின்றனர். ஆனால் வீரர்களோ யாரையும் விமானத்துக்குள் அனுமதிப்பதில்லை. மிகவும் வேண்டியவர்களை மட்டுமே அனுமதிக்கிறார்கள். இந்த விமானம் இன்னும் சிறிது நேரத்தில் புறப்பட உள்ளது. அதை தவறவிட்டால் அடுத்த விமானம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு வைக்கப்படும் சோதனை இதுதான். நீங்கள் எந்த வேடமும் போட்டுக்கொள்ளலாம். எப்படி வேண்டுமானாலும் நடிக்கலாம். வீரர்களை ஏமாற்றி எப்படியாவது விமானத்துக்குள் நுழைந்துவிட வேண்டும். உங்களில் யார் விமானத்துக்குள் நுழைகிறாரோ அவரே என் அடுத்த படத்தின் கதாநாயகன். உங்கள் திறமையை காட்டுங்கள் என்றார் அவர். ஒவ்வொரு நடிகரும் என்ன வேடம் போடுவது என்று சிந்தித்தார்கள். வெவ்வேறு வகையான வேடம் போட தொடங்கினார்கள். ஒருவர் டிப்டாப்பாக உடை அணிந்து கொண்டார். மிடுக்குடன் நடந்த அவர் வீரர்களிடம் சென்றார். அமெரிக்க ஒற்றன் நான். அதிபருக்கு இன்றியமையாத செய்தி ஒன்றை கொண்டு செல்கிறேன். என்னை விமானத்துக்குள் அனுமதியுங்கள் என்ற அதிகார குரலில் கட்டளையிட்டார். ஆனால் வீரர்களோ அந்த நடிகரை உள்ளே அனுமதிக்கவில்லை. திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இப்படி இன்னொரு நடிகர் கிழவி போல் வேடம் போட்டுக்கொண்டார். அழுது புலம்பியபடியே வீரர்களிடம் சென்றார். என் ஒரே மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். நான் இந்த விமானத்தில் சென்றால்தான் அவனை உயிருடன் பார்க்க முடியும். என்னை உள்ளே அனுமதியுங்கள் என்று கண்ணீர் மல்க கெஞ்சினார். அவர் நடிப்பும் அங்கே எடுபடவில்லை. இரக்கம் காட்டாத வீரர்கள் அவரையும் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இப்படியே ஒவ்வொரு நடிகரும் வெவ்வேறு வேடங்கள் போட்டு விமானத்திற்கு செல்ல முயன்றார்கள். வீரர்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் திருப்பி அனுப்பினார்கள். அருமையான வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்று அவர்கள் வருத்தத்துடன் திரும்பினார்கள். ஆனால் ஒரே ஒரு நடிகர் மட்டும் எளிதாக விமானத்துக்குள் சென்றார். வீரர்கள் யாரும் அவரை தடுக்கவில்லை. அப்படியானால் அவர் போட்ட வேடம் என்னவாக இருக்கும்? எங்கே விடையை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த கதைக்கு சரியான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சரியான விடையை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த புதிர்கான விடையை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.